வெல்கம் சார். என்ன பாக்குறீங்க? வணக்கம் சார். என்னோட ஒய்ஃபுக்கு ஜுவல்ஸ் எடுக்கலாம்னு வந்திருக்கோம் சார். கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காட்டுறீங்களா? ஓகேங்க சார். இதோ டிஸ்பிளேல இருக்கிற எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான், பாருங்க. சார் அந்த 2வது ரோல இருக்க நகை எவ்வளோ சார்? அந்த நகை 1 லட்ச ரூபாய் ஆகும் சார். ஓ அவ்வளோதானா? அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கே அந்த ஜுவல் எவ்வளோ சார்? அதுவா சார்? அது 2.4 லட்ச ரூபாய் ஆகும் சார். சார் அது டைமண்ட் நெக்லஸ் தானே? அந்த டைமண்ட் நெக்லஸ் எவ்வளோ ஆகும் சார்? டைமண்ட் நெக்லஸா? அதோட விலை 3,75,000 ஆகும் சார். சூப்பர். அதை பேக் பண்ணிடுங்க. ஏங்க எனக்கு எதுக்குங்க இவ்வளோ காஸ்ட்லியான ஜுவல்ஸ்? அட வச்சுக்கடி, இந்த நியூ இயர்க்கு இதாண்டி மாமா உனக்கு கொடுக்குற கிஃப்ட். ரொம்ப தேங்க்ஸ் மாமோய். மொத்த பில் எவ்வளோ ஆகும் சார்? ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 4 லட்ச ரூபாய் ஆகும் சார். இந்தாங்க சார் 4 லட்ச ரூபாய்க்கான செக்கு. ஓ சாரி சார், நாங்க பேமெண்ட் செக்கா வாங்குறது இல்ல. ஓ அப்படியா? அப்போ நியூ இயர்னால சனி ஞாயிறு திங்கள் பேங்க் லீவாக இருக்குது. அப்போது நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நியூ இயர்க்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஆப்பில் பேங்க்கில் போய் இந்த செக்குக்கான பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள். நானும் என் ஒய்ஃபும் வந்து பொருளை கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே சார். ஹலோ. சொல்லுங்கள், யார் பேசுகிறது? யோ ஜுவல்லரி ஷாப்ல இருந்து பேசுறியா? நீ கொடுத்த செக் எடுத்துட்டு பேங்க் போனையா, உன் அக்கௌண்ட்ல 10 நயா பைசா கூட இல்லைன்னு காரி துப்புறாயா. மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாம என்ன வெங்காயத்துக்கு 4 லட்ச ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்த? யோ அதை விடியா, இந்த நியூ இயர் வீக்கெண்ட் எனக்கு எப்படி போச்சு தெரியுமா? மாமோய் உங்களுக்காக சுட சுட ஆட்டுக்கால் சூப்பு போட்டு வச்சிருக்கேன். வேமா வாங்க, சூடு ஆறிட போகுது. இதோ வந்துட்டேம்மா. யோ ஃபோனை வையா.